தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதை பெற்ற கவி பேரரசு வைரமுத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது கவி பேரரசு வைரமுத்துவிற்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ் கவிதை மற்றும் இலக்கிய பணிகளுக்காக இந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை வைரமுத்து சந்தித்தார். அப்போது வைரமுத்துவுக்கு பொன்னாடை போர்த்தி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து கூறினார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதை பெற்ற கவி பேரரசு வைரமுத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது கவி பேரரசு வைரமுத்துவிற்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ் கவிதை மற்றும் இலக்கிய பணிகளுக்காக இந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை வைரமுத்து சந்தித்தார். அப்போது வைரமுத்துவுக்கு பொன்னாடை போர்த்தி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து கூறினார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதை பெற்ற கவி பேரரசு வைரமுத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது கவி பேரரசு வைரமுத்துவிற்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ் கவிதை மற்றும் இலக்கிய பணிகளுக்காக இந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை வைரமுத்து சந்தித்தார். அப்போது வைரமுத்துவுக்கு பொன்னாடை போர்த்தி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து கூறினார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.